நம்ம ஒரு காலேஜ் போறோம், 12th படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் போனோம்னா நமக்கு என்ன புரியும்? இல்ல புதுசா ஸ்கூலுக்கு போற ஏதாவது புரியுமா? ஒண்ணும் புரியாது. அவங்க ஏதோ கசம் கேட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். நமக்கு ஒண்ணும் புரியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அங்க போய் செட்டில் ஆனாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதை தொடர்ந்து நீங்க கண்டினியூவா இந்த ஆன்லைன் மீட்டா இந்த மீட்டிங் மட்டும் இல்ல, வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். அதுல நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா புரிதல் ஏற்படும். இதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், மார்னிங் 6:30 to 7:30 ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்னிங் இந்த பிசினஸ் பத்தின அனைத்து அப்டேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க கட்டல் பண்ணுங்க, இன்னும் பெனிஃபிட்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், ரைட். அப்போசிஸ் என்ற நிறுவனம் 2018 துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்று வரை ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ இந்த கால மாற்றத்திற்கு ஏற்றாற் போல இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. அப்படிங்கறதுனால இன்னும் நம்ம அந்த காலத்துல தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம், அதுக்கப்புறம் டிவில படம் பார்த்தோம். இன்னைக்கு எதுல படம் பார்த்துட்டு இருக்கோம்னா போன்ல எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கால மாற்றத்திற்கு ஏற்றாற் போல நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றுவதன் விளைவு ஓடிடி பிளாட்ஃபார்ம். இங்க எத்தனை பேர் இங்க ஓடிடி ஆப் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓடிடி ஆப் எதெல்லாம் ஓடிடி ஆப்பா இருக்கு மார்க்கெட்ல? பிரபலமான ஆப் ஓடிடி ஆப் எது இருக்கு சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? எஸ், Hotstar, Amazon Prime, Hotstar, yes, Srinivasan sir. Netflix, Amazon Prime, Netflix, Hotstar இதெல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம். தியேட்டர்ல எப்படி படத்தை ரிலீஸ் பண்றாங்களோ அப்படி இந்த ஓடிடில படத்தை ரிலீஸ் பண்றாங்க, வெப் சீரிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் போயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய ஓடிடில நம்ம பணம் கட்டி பிரைம் மெம்பரா மாறிக்கிட்டு தான் அதை பார்க்க முடியும். ஆனா அப்போசிஸ் ஓடிடில உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? உங்கள் நேரத்தை அப்போசிஸ் ஓடிடில செலவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய வீடியோஸ் பாக்குறது மூலியமா, ஷார்ட் பிலிம்ஸ் பாக்குறது மூலியமா, ஆட்ஸ் பாக்குறது மூலியமா நமக்கு வருமானம் கிடைக்குது. அது எப்படி கொடுக்குறாங்கன்ற விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். எப்படி கொடுக்க முடியும்ன்ற கேள்விக்கு பதில் இருக்கு, ரைட். இப்படி நம்ம நிறுவனம் இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக ஒரு வருமான திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அது இந்த 10 நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் ஆக போகுது, கொடுக்க போறாங்க. ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த ஃப்ரீ ரெஃபரல் புதிதாக நம்ம நிறுவனத்துல ஃப்ரீயா இணைஞ்சவங்க டெய்லி 5 ரூபாய் அவங்க வருமானத்தை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வாங்கிக்க முடியும். அப்படி நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் வேலட்ல வாங்கக்கூடிய அந்த 5 ரூபாய எப்படி நான் கேஷ் வேலட்ல வாங்குறது சார் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதிலை தான் நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். கேஷ் வேலட்ல 5 ரூபாய் எப்படி வாங்குறது, 10 ரூபாய் எப்படி வாங்குறது, 15 ரூபாய் எப்படி வாங்குறது, 20 ரூபாய் எப்படி வாங்குறது, 100 ரூபாய் எப்படி வாங்குறதுலாம் இங்க திட்டங்கள் இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம், ரைட். 3 விதமான பொசிஷன் இருக்கு. ஒண்ணு ஃப்ரீ மெம்பரா இருக்கிறது, எஃப்எம்னு சொல்லுவோம். ரெண்டாவது பைனரி மெம்பரா இங்க உள்ளார இணைஞ்சிருப்பாங்க நிறைய பேரு. அவங்க 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். இவங்க 2 பேருக்குமே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னா, ஃப்ரீயா ஓடிடி தளத்துல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வேலட்ல 5 ரூபாய் டெய்லி ஏர்ன் பண்ணலாம். இவங்க 2 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு, ரைட். இப்படி எஃப்எம் மெம்பரா இருக்கிறவங்க, பிஎம் மெம்பரா இருக்கிறவங்க தங்களை ஏஎம்மா அப்டேட் பண்ணிக்கணும். ஏஎம்னா யாருன்னா ஆக்டிவ் மெம்பர் நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்டிவ் மெம்பரா உங்களை நீங்க ரேங்க் மாத்திக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு 4 விதமான பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க 4 விதமான பிளான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நான் எஃப்எம் மெம்பரா இருக்கிறவங்க இல்ல பிஎம் மெம்பரா இருக்கிறவங்க ஏன் ஏஎம் மெம்பரா மாறணும் அப்படின்னா, நீங்க ஏஎம் மெம்பரா மாறினாதான் உங்களுக்கு நீங்களும் உங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமா வாங்கக்கூடிய வருமானத்தை உங்க அக்கௌண்ட்ல வாங்க முடியும். கேஷ் வேலட்டா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்க ஏஎம் மெம்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி ஏஎம் மெம்பராக அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு 4 விதமான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. நம்ம நிறுவனத்துல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமா இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அப்படி ஏஎம்மா நீங்க டாப் அப் பண்ணிக்கிறதுக்கு 500 rupees பேக்கேஜ், 1000 rupees பேக்கேஜ், 5000 rupees பேக்கேஜ், 25,000 rupees பேக்கேஜ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு.
இதுல எந்த ஒரு பேக்கேஜ பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்க வந்து இந்த ஏஎம் மெம்பரா உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஏஎம் மெம்பர்னா என்ன அப்படின்னா ஆக்டிவ் மெம்பர், அவங்கதான் ஏஎம் மெம்பர். அப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எஃப்எம் மெம்பரா இருக்கிறவங்க, பிஎம் மெம்பரா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 4 பேக்கேஜ்ல ஏதோ ஒரு பேக்கேஜ பர்ச்சேஸ் பண்றது மூலமா மட்டுமே ஆக்டிவ் மெம்பரா மாற முடியும். அப்படி ஆக்டிவ் மெம்பரா நீங்க மாறுறது மூலியமா எந்த பேக்கேஜ்ல இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான டெய்லி டாஸ்க் போனஸ், டிடிபி அப்படின்னா டெய்லி டாஸ்க் போனஸ். டெய்லி டாஸ்க் என்ன, நீங்க நம்ம ஓடிடில போயிட்டு ஒரு வீடியோ பாக்குறதோ இல்ல நம்மளுடைய ஷார்ட் பிலிம் பாக்குறதோ உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதா டாஸ்க். ஒரு 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ரூபாய் என்பது கேஷ் வேலட்ல கிடைக்கும். அப்போ மாசம் ஒரு 150 ரூபாய் சம்பாதிக்கலாம். 500 பேக்கேஜ்ல நீங்க உங்களை அப்டேட் பண்ணிருந்தா. இதே 1000 பேக்கேஜ்ல உங்களை நீங்க அப்டேட் பண்ணிருந்தீங்க ஒரு நாளைக்கு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணா மாசம் 300 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அடுத்து 5000 பேக்கேஜ்ல நீங்க அப்டேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் நீங்க டாஸ்க் போனஸ் பெறலாம். மந்த்லி ஒரு 450 rupees பெற முடியும். 25,000 பேக்கேஜ் இருந்தா ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். மாசம் ஒரு 900 rupees இந்த டாஸ்க் போனஸை ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் எப்படி அதிகமா ஏர்ன் பண்றதுல நான் அடுத்து சொல்றேன். இப்போதைக்கு இந்த 3-4 விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் வந்து ஒரு 1000 rupees பேக்கேஜ் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்கும், என்னென்னலாம் வருமானம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நான் 1000 ரூபாய் பேக்கேஜ் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டெய்லி 10 rupees கிடைச்சிடும். டிஎம்பினா என்ன? எஸ், டெய்லி மேக்ஸிமம் போனஸ் அது. அதாவது இந்த 10 ரூபாயை எப்படி 20 ரூபாயா நீங்க அதிகப்படுத்திக்க முடியும், இந்த 15 ரூபாயை எப்படி 30 ரூபாயா நீங்க அதிகப்படுத்திக்க முடியும், இந்த 30 ரூபாயை எப்படி 50 ரூபாயா டெய்லி போனஸை அதிகப்படுத்திக்க முடியும். இது அடுத்து நான் வந்து சொல்றேன். இப்ப சொன்னா புரியாதுங்கிறதுனால நான் சொல்லாம இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுவோம் சார், சப்போஸ் நீங்க வந்து ஃப்ரீ ரெஃபர்ல வந்துட்டீங்க, நீங்க வந்து ப்ராடக்ட் வேலட்ல வருமானம் வாங்கிட்டு இருக்கீங்க, நான் இதை கேஷ் வேலட்ல வாங்கணும் சார், அக்கௌண்ட்ல எனக்கு வருமானமா வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாள்ல ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். அது உதாரணத்துக்கு நான் 1000 rupees ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கம்பெனிக்கு 1000 rupees டிரான்ஸ்ஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது ப்ராடக்ட் வேலட்ல கொடுத்துருவோம். அந்த ப்ராடக்ட் வேலட்ல இருந்து நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ரைட். 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே நீங்க ஆக்டிவ் மெம்பரா மாறிடுவீங்க. ரைட். நான் ஆக்டிவ் மெம்பரா மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய அந்த டாஸ்க் வேலட்ல போய் நான் வந்து என்ன என்னோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த 5 ரூபாங்கிறது அது 5+5 மாறும். 5 ரூபாய் ப்ராடக்ட் வேலட்லயும் 5 ரூபாய் கேஷ் வேலட்லயும் மாறி எனக்கு வருமானம் கிடைக்கும். ரைட். இந்த வருமானத்தை மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு நீங்க பே அவுட்டா வாங்கிக்கலாம், உங்க அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, நான் 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கேஷ் வேலட்ல மந்த்லி ஒரு 5 rupees 150 பிளஸ் ப்ராடக்ட் வேலட்ல ஒரு 150 எனக்கு கிடைக்கும். வருமானமா 300 ரூபாய் நான் சம்பாதிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது. ரெண்டாவது, நான் இங்க ஃப்ரீ ரெஃபரல் கான்டெஸ்ட்ல நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன், இல்ல இனிமேல் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், இல்ல இதுக்கப்புறம் நான் கொடுப்பேன். ரைட். நான் ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இல்ல ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன். நான் ரெஃபர் பண்ணதுல ஒரு 10 பேர் இந்த ப்ராக்ரஸ் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஓடிடி மூலியமா இன்கம் வாங்கும் போது நான் 10 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால எனக்கு இந்த நிறுவனம் வந்து சேலரி ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன சேலரி கொடுக்குறாங்க? நான் 10 பேருக்கு நான் இத ரெஃபர் பண்ணி அவங்க இந்த ஓடிடி இன்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு மந்த்லி 250 rupees சேலரி கொடுக்குறாங்க. நான் 20 மெம்பருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 500 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இதே நான் 50 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இதே ஒரு 70 பேருக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா 1500 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்க போறாங்க. இதே 100 பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டேன்னா 2000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்க போறாங்க. இதே 200 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன்னா மாசம் 5000 ரூபாய் எனக்கு எவரி மந்த் பர்ச்சேஸ் பண்ணணுமா? இல்ல, இது எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். 5000 rupees சேலரி. இந்த 3-4 பேக்கேஜும் ஒரே ஒரு தடவை லைஃப் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? இப்படி நான் இத அடுத்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வாய்ப்பை, அவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறது மூலமா மந்த்லி சேலரி ஒண்ணு கொடுக்குறாங்க. இது 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டில நான் பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், எனக்கு மந்த்லி வருமானம் கிடைக்கிறதுக்கு டாஸ்க் இருக்கு, அதை நான் போய் பார்த்தாலே எனக்கு வருமானம் இருக்கு. அந்த வருமானம் எனக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கும். இது ஓகே, நான் இது யாருக்காவது ரெஃபர் பண்ணா என் நண்பர்களும் இது மாதிரி சம்பாதிக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சு யாருக்காவது ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேலரி போனஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு கொடுத்தா எவ்வளவு வருமானம் நான் சொல்லிட்டேன். அடுத்து நான்
ரெஃபர் பண்ண அந்த எக்ஸ் பர்சன் இருப்பார் இல்லையா, என்னுடைய நண்பரோ உறவினரோ யாரோ இருக்கா, அந்த எக்ஸ் பர்சன் அவருடைய நண்பருக்கு கொடுத்தாலும் எனக்கு வருமானம் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து லெவல் போனஸ். இப்படி நீங்க இதுல ஒரு 1000 ரூபாய் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மூலமா ஒரு 3 விதமான வருமான வாய்ப்பை இந்த பிளான்ல நமக்கு நிறுவனம் கொடுக்கிறது. இவ்வளவுதான் திட்டம். புரியுதா புரியலையா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க ஓகே சொல்லுங்க. இப்பயும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்க நோ சொல்லுங்க. புரியாதவங்க நோ சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சவங்க ஓகே, புரியாதவங்க நோ சொல்லுங்க. அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல தயாரா இருக்கேன். எஸ் சொல்லுங்க தாரணி. சார் இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க 1000ல பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க சார், ஒவ்வொருத்தவங்க 500ல பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அது எப்படி சார் கிடைக்கும்? எப்படி பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கான இண்டிவிஜுவல் பெனிஃபிட்ங்கிறது கிடைச்சிரும். நீங்க சேலரி போனஸ்ங்கிறது நீங்க எந்த பேக்கேஜ் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு சேலரி போனஸ் கிடைக்கும். சாய்ஸ் தான் இது. 500ல பர்ச்சேஸ் பண்ணா ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒரு சில பெனிஃபிட் கிடையாது. இப்போ 500 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு ஸ்டார் மந்த்லி போனஸ் கிடையாது, லெவல் போனஸும் கிடைக்காது. அவங்களுக்கு வெறும் டாஸ்க் இன்கம் மட்டும் தான் கிடைக்கும். இதே 1000 ரூபீஸ் பேக்கேஜ்ல ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான வருமானம் கிடைக்கும். ஒண்ணு டாஸ்க் போனஸ் கிடைச்சிரும், சேலரி போனஸ் கிடைச்சிரும், லெவல் போனஸும் கிடைச்சிரும். ஓகேவா தாரணி? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த 5000 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு டாஸ்க் போனஸ் கிடைக்கும், சேலரி போனஸ் கிடைக்கும், லெவல் போனஸ் கிடைக்கும், மேட்சிங் போனஸும் கிடைக்கும். 5000 பேக்கேஜுக்கும் 25,000 பேக்கேஜ். ஓகே, அதை பத்தி பேசணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் வராது இப்போ, அதனாலதான் நான் இதோட நிறுத்துறேன். சொல்லுங்க, என்ன டவுட்? ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படின்னா என்ன கேக்குறீங்கம்மா? இந்த கேள்வியை ஓப்பனா கேளுங்க, வாய்ஸ் மியூட் எடுத்து கேளுங்க. எஸ், ஏற்கனவே 25,000 பேக்கேஜ் இருக்கவங்களும் சரி, இனிமேல் 25,000 பேக்கேஜ் இருக்க போறவங்களும் சரி, இந்த ஓடிடி இன்கம் பெறுவதற்கு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ் பேக்கேஜ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். ஹலோ சார், 25,000க்கான பெனிஃபிட் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, சொல்லுங்க அருணி. நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எப்படி சார் ஒர்க் பண்றது? ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் பண்றது? நீங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல உள்ளார போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், நிறைய ஷார்ட் பிலிம் கொடுக்கப்பட்டிருக்கும், நிறைய என்ன சொல்றது எஃப்எம் சாரி ஆட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல போய் நீங்க வியூ பண்ணி பாக்குறது மூலியமா உங்க டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஏன் அமௌண்ட் 5 ரூபீஸ் காட்டும். அதை நீங்க அந்த டாஸ்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் உங்களுடைய கேஷ் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ ஆட் ஆயிடுமா. இதுதான் டாஸ்க். இதான் ஓடிடி மூலியமா வருமானம் பெறுவதற்கான. ஆப்லயே இருக்குமா சார்? ஆப்லயே இருக்குமா, ஆப்லயே இருக்கும். நீங்க ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இப்போ சர்வர் அப்டேஷன் போயிட்டு இருக்கனால ஏதாவது எரர் காட்டுச்சு அப்படின்னா apogis.net வெப்சைட் மூலமாவும் நீங்க போய் பார்த்து வருமானம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ 500 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, நான் 500 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணனா 500 ரூபாய்க்கு நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வேலட்ல பணத்தை கொடுப்போம், நீங்க அந்த பொருளை சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த பொருள் உங்க வீட்டுக்கு வந்துடும் 500 பர்ச்சேஸ்ல. அந்த 500 பர்ச்சேஸ் நான் ஆக்டிவேட் பண்றேன், எனக்கு ஒரே ஒரு வருமானம் கிடைக்கும். என்ன வருமானம் கிடைக்கும்னா, டெய்லி 5 ரூபீஸ் நான் ஏர்ன் பண்ணலாம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கேஷ் வேலட்ல அந்த வருமானம் கிடைக்கும், நான் அதை வாங்கிட்டு இருக்கலாம். அதுதான் வந்து 500 பேக்கேஜ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்.